You believe devil. I am the devil. ஹேலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் ரீபார்ன் அஸ் த ஹெவன்லி டீமன் மான்வாவோட செகண்ட் எபிசோட தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ஒரு எபிசோட நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சேனலோட பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டோரி லைன் வந்து புரியும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து வரும். அப்புறம் உங்களுக்கு இந்த மான்வாவோட ஒன்லைன் வேணும் அப்படின்னா ஒன்லைன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றே சொன்னேன், ஆனால் யாரும் கமெண்ட் பண்ணலை. அதுதான் என்றைக்குமே வந்து சொல்கிறேன். வேணும்னா சொல்லுங்கள், ஒரு ஷார்ட்ஸாக வந்து போடுறேன். சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் ஹீரோ மனசுக்குள்ளவே நினச்சிருப்பாங்களே, நான் ஒரு வேலை ரீஇன்கார்னேட்டு தான் ஆயிருப்பேனா அப்படின்ற மாதிரியெல்லாம் அதில் இருந்து ஸ்டார்ட் ஆகாமல் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தேவையாக இருக்கிற மாதிரி வந்து பேசிட்டு, அப்புறம் அந்த நாய் எனக்காக ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் விட்டுட்டு வந்து போயிருக்கான். அது என்ன அப்படின்னா இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சைடில் வந்து பார்க்குறான். சைடில் அந்த பச்சை சொக்கா தான். ஹீரோவுமே அந்த பச்சை சொக்காவை பார்த்து சிரிச்சிட்டு ஜாலியாக வந்து பேசிட்டு வந்து இருக்கானுங்க. அப்புறம் சொல்கிறான், ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இது வந்துச்சான்ற மாதிரியெல்லாம் கேட்டால், என்ன இன்ஃபர்மேஷன்? 10 தலை பாம்பு வந்து அட்டாக் பண்ணதா, இல்லை டீமன் வந்து அட்டாக் பண்ணதா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட விஷயத்த வந்து கேட்டுட்டு, சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வேணுன்ற மாதிரியெல்லாம் கொஞ்சம் காமெடியோட வந்து கேட்குறான். ஹீரோ மனசுக்குள்ளவே ஒருவேளை நான் இறந்ததை மறைச்சிருப்பானுங்களோ, எதுக்காக நான் இறந்ததை மறைச்சிருப்பானுங்க அப்படின்றதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு வந்து இருக்கான். பக்கத்தில் இருந்த பச்சை சொக்காவும் காட்டு தீ மாதிரி ஒரு விஷயம் வந்து பரவுது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட செருப்படி வாங்கினது தான் ஒரு ஃபுல்லாக வந்து பேசிட்டு வந்து இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதனால தான் மெமரி லாஸுமே ஆச்சு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறானுங்கன்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். ஹீரோ கொஞ்சம் கூட வைக்கப்படாமல் சிரிச்சிட்டு அப்புறம் மனசுக்குள்ளவே, நான் என்னோட பாஸ்ட்டில் நிறைய பொண்ணுங்க கூட வந்து இருந்திருக்கேன். ஜான்கோவிலே டாப் 4 அழகான பொண்ணுங்க கூடலாம் இருந்திருக்கேன். ஆனால் அவங்க எல்லாருமே என்னை ஒரு சாதாரண ஹியூமனாக பார்க்காம அதை விட்டுட்டு முரீம் லீட் ஹையர் போஸ்டிங்கில் இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துருப்பானுங்க. எனக்கு உண்மையான ஒரு லவ்வே கிடைக்கல, அது இங்கே கிடைக்கிது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறான். இது எதுவுமே தெரியாமல் பச்சை சொக்காவும் சிரிச்சிட்டு இருக்க சடனாக எழுந்தவன், டே குட்டி பையா, எனக்காக ஒரே ஒரு ஸ்வாடை மட்டும் ரெடி பண்ணுறான்ற மாதிரி சொன்னால் அவன் சரியான ஷாக் ஆகுறான். எதுக்காக இவன் இந்த அளவுக்கு ஷாக் ஆகுறான்ற மாதிரி ஹீரோவுமே பார்த்துட்டு, எனக்கு ஒரு ஸ்வாடை மட்டும் கொஞ்ச நாளைக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி கொடுறா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்குறான். மாஸ்டர் இருந்தாங்க, நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்வாடு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, ஹீரோ திரும்பவும் மனசுக்குள்ளவே அந்த ஒரு ஸ்வாட் ஸ்டைலை மட்டும் என்னால் கற்றுக்கவே முடியல, ஆனால் இந்த லைஃப்பில் அதை கற்றுப்பன்ட்டு நம்புறேன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். அது என்ன அப்படின்னா, ஹீரோ கையில் ஸ்வாடே இல்லை அப்படின்னாலும் அவன் மனசுக்குள்ளவே நினச்சிட்டு வெட்டினான் அப்படின்னா அந்த இடம் வந்து ரெண்டாக வந்து போகும். அதுதான் அந்த ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கோட பேரெல்லாம் கூட சொன்னானுங்க, வாயில நுழைய மாட்டேங்குதுன்ட்டு நான் தான் சொல்லலை. அந்த ஸ்வாடு உரையில இருந்து ஸ்வாட உருவானவனும் கியூ எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்வாடை செம மாசம் வந்து நீட்டிட்டு நின்று இருக்கான். மாஸ்டர் அதை எடுத்து கொஞ்சம் உள்ள வைங்களேன், ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தேன்னா பேசி தித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயப்படுறான். டே ஏன்டா இப்படி பயப்படுறேன், நான் உன்னால ஒண்ணுமே பண்ண மாட்டேன்ற மாதிரி ஹீரோ சொன்னாலும் இல்லை, அவனுக்கு பயம் போகாம அப்படியே தான் வந்து இருக்கு. சடனா உள்ள ஒரு கேரக்டர் என்ட்ராக, அது வேற யாரும் இல்லை, ஹீரோவோட இப்ப இருக்கிற பாடியோட அம்மா. வந்தவங்களை பார்த்துட்டு அந்த பச்சை சொக்காவும், லேடிக்கு என்னோட மரியாதைகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஹீரோவோட அம்மா வந்ததுமே, எதுக்காகடா அந்த சோடை வந்து இப்போ நீ வச்சிருக்க, யாரையாச்சும் ரிவெஞ்ச் இதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதனா முட்டாள்தனமான விஷயத்தை இது பண்ண புரியான்ற மாதிரி எல்லாம் கேட்டா, இல்லை நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். இதை கேட்ட பச்சை சொக்காவுக்கு சரியான ஷாக்கு. அதுக்கு ஹீரோவோட அம்மாவும், அந்த பொண்ணை நீ ரிவெஞ்ச் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எதனா முட்டாள்தனமான விஷயத்தை இது பண்ண போற, அப்படி பண்ண அப்படின்னா அது நம்மளோட ஃபேமிலிக்கு தான்டா கெட்ட பேருன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும், இந்த ஸ்வாட் மேலே ஆணையாக சொல்கிறேன், நான் கட்டிக்க போகிற பொண்ணு அப்புறம் என்னோட வீக்காக இருக்கிறவங்க யாரையுமே நான் வந்து காயப்படுத்த மாட்டேன், கொல்ல மாட்டேன்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறான். ஹீரோ இந்த மாதிரி சொன்னதெல்லாம் கேட்டவங்க அவங்களுக்கு சரியான பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸே வந்து பேசின மாதிரி எல்லாம் வந்து இருக்கு. ஆனால் அங்கே பேசுகிறதே பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான். ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி செம பிரைட்டாக வந்து இருக்கு. அவங்க அம்மா இதெல்லாம் வந்து சரியான ஷாக்கோட வந்து பார்க்குறாங்க. இதோட இந்த சீன் வந்து முடியுது. அடுத்த சீனில் ஒரு டைம் ஸ்கிப்பை போட்டு ஹீரோ வந்து காட்டினா, ஹீரோ அவனோட கியூ எனர்ஜியை வந்து ட்ரைன் பண்ணிட்டுறான். அதாவது கல்டிவேட் தான் வந்து பண்ணுறான். அவனோட டேண்டியனில் கியூ எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை தான் வந்து ட்ரைன் பண்ணிட்டு ஒரு பிளாஸ்ட்டை வந்து பண்ணால் அந்த கியூ எனர்ஜி அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் பிளாஸ்ட் வந்து ஆகுது. ஒரு வழியாக இது முடிஞ்சிருச்சுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவுமே ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தவன் கண்ணை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டு டோரும் ஓப்பன் ஆகிட்டு அந்த பச்சை சொக்கா வந்துட்டு, மாஸ்டர் ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கத்துறான். அதுக்கு ஹீரோ செம கூலாக கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு, என்ன முரீம் லார்டு செத்துட்டானான்ற மாதிரி எல்லாம் கேட்டான். யோ எதுக்கு ஏன் முரீம் லார்டு சாகுறான்,
ஏன் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன்ற மாதிரியெல்லாம் வந்து கேட்குறான். இங்கே அது இல்லை பிரச்சனை, அதை விடவும் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சாங் கிளானோட கிராண்ட் மாஸ்டர் வந்து வராரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கூடவே அந்த பொண்ணுமே வருதுன்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னால் எங்கேயாச்சும் வரட்டும் போடான்ற மாதிரி எல்லாம் ஹீரோ வந்து சொல்கிறான். அடுத்த சீன்லேயே அந்த பொண்ணோட பின்பக்கத்தை தான் வந்து காட்டுறாங்க. அதே சீன்லேயே ஹீரோவுமே அந்த பச்சை சொக்காவை கூப்பிட்டு வந்து வரான். மாஸ்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அந்த பொண்ணு பார்த்தது உடனே சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு வந்தா எனக்கு தெரியும் வாடான்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து வரான். அதுக்கு அந்த பச்சை சொக்காவுமே இன்னைக்கு என்ன ஏழ்றைய கூட்ட போறானோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு வந்து வரான். முன்னாடி அப்பா அம்மா 2 பேருமே ஹீரோவை பார்த்துட்டு நீயுமே இங்க வந்துட்டியா கிட்டவா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ஆளு அதெல்லாம் கண்டுக்காம ஸ்ட்ரைட்டா அந்த பொண்ணை வந்து பார்க்க அந்த பொண்ணுமே ஹீரோவை வந்து பாக்குது. ஹீரோ மனசுக்குள்ளவே இப்பதான்டா தெரியுது ஏன் இந்த பொண்ணோட அழகுல மயங்கி செருப்படி வாங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணோட கண்ணுமே இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து போயிட்டு இருக்கு. சடனா கிட்ட போனவன் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா இதை எல்லாத்தையுமே அந்த கிராண்ட் மாஸ்டர்ன்றவனுமே வந்து பாக்குறான். ஹீரோவுமே சைலண்டா ஒரு மாதிரி நக்கலோட சிரிக்க அதுக்கு அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம தான் வந்து நிக்குது. ஆனா அந்த கிராண்ட் மாஸ்டர்ன்றவன் பாத்தியா நீ பண்ண தப்புக்கெல்லாம் மாப்பிள்ள வந்து மன்னிப்பு கேட்கிறாருன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். ஹீரோவோட அப்பா கிட்ட போயிட்டு அவங்கள ஏன் திட்டுறீங்க எல்லாம் என் பையனோட தப்பு தான்ன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாரு. அதுக்கு அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றவனும் இல்ல நண்பா இவதான் ஏதாச்சும் பண்ணிருப்பான்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா இல்ல என் பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், என் பையன் தான் ஏதாச்சும் பண்ணிருப்பான்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு நான் வந்த விஷயத்த இப்போ பேசலாமான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டா அதுக்கு பக்கத்துல இருந்த எல்லாருக்குமே சரியான ஷக்கு. எதுக்காக இவ வந்திருப்பான்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டிருந்தா அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றவனும் சரியான கடுப்புல நீ பெரியவங்களுக்கு முன்னாடி இப்படியா பேசுவான்ற மாதிரி எல்லாம் வந்து கத்திட்டு வந்து இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு எதுவுமே பேசாம இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை, மேரேஜை வந்து கேன்சல் பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா பக்கத்துல இருந்த எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. ஹீரோ இப்பதான் பெருமிச்சியே வந்து என்னமா சொல்ற அப்படின்ற மாதிரி 3 பேருமே சரியான ஷாக்கோட வந்து பார்த்தா ஆமா எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அதை விடவும் முக்கியமான விஷயம் இந்த முட்டாள நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்லைன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்கு. அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றவனும் அந்த பொண்ணை பிடிச்சி செமையா வந்து திட்டிட்டு வந்து இருக்கான். அப்பா அது வந்து அப்படின்ற மாதிரி வந்து சொன்னா இல்ல எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அவன் பேசிட்டே தான் வந்து இருக்கான். அந்த இடத்துல இன்னொரு சவுண்டு வேற யாருமே இல்லை ஹீரோ தான். என்ன சொன்னான் அப்படின்னா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை, இந்த மேரேஜை வந்து கேன்சல் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து சொன்னா பக்கத்துல இருந்த எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. எல்லாத்துக்கும் மேல அந்த பொண்ணுக்கு தான் சரியான ஷாக்கு. அதுக்கு அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றவன் என் பொண்ணு இந்த மாதிரி பேசிட்டான்ற கோவத்துல பேசுறீங்களா மாப்பிள்ளன்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டா இல்ல எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லை, அதனாலதான் இப்ப நான் வந்து சொன்னன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றான். திரும்பவுமே அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றவனுக்கு சரியான ஷாக்கு. திரும்பவும் ஹீரோ எனக்கு இந்த சுத்தமா விருப்பமே இல்லை, ஏதோ பண்றீங்களா பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் இத்தனை நாள் வந்து இருந்தேன்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னா அந்த பொண்ணுக்கு அதுக்கும் மேல வந்து ஷாக் ஆகுறாங்க. ஹீரோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நேரமா சைலண்டா இருந்துட்டு சடனா ஹீரோட அப்பா அப்படின்னா இந்த மேரேஜை வந்து கேன்சல் பண்ணிடலான்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்ட அந்த கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றவனும் என்ன நண்பா சொல்ற இதை கேன்சல் பண்ணிடலாமான்ற மாதிரி கேட்டா ஆமா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிக்கல அப்படின்னா கேன்சல் பண்றதை தவிர வேற என்ன வழி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். அதுக்கு அந்த கிராண்ட் மாஸ்டர் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உன்னை சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டவங்க கிட்ட நீ என்ன பேசணுமோ பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அந்த பொண்ணுமே ஒரு மாதிரி வந்து பார்த்து ஹீரோவை பார்த்து ஏன் நீ இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லைன்னு சொன்னன்ற மாதிரி கேட்டா ஹீரோ ஒரு மாதிரி நக்கலோட வந்து சிரிக்கிறான். இதை எல்லாத்தையும் அந்த பொண்ணு பார்த்துட்டு சரி ஓகே நான் போயிட்டு இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மரியாதை செலுத்திட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோவுமே இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி நக்கலோட சிரிச்சுட்டு வந்து பார்க்குறான். அங்கே ஹீரோவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் வருத்தம். இருந்தாலும் ஹீரோ ஒன்றுமே பேசாமல் ஜாலியாக வந்து நின்று இருக்க ஹீரோவோட அம்மா எதுக்குடா இப்போ நீ அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்ற மாதிரி சொன்னேன்னு கேட்டா அதுக்கு ஹீரோ இந்த உலகத்துலேயே நான் தான் பெரிய மார்ஷியல் மாஸ்டராக மாறணும் அப்படின்றதுக்காக தான் வேணான்னு வந்து சொன்னான்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். அதை கேட்டால் அப்பா அம்மா 2 பேருக்குமே சரியான ஷாக்கு. ஹீரோவுமே அதே போஸில் தான் வந்து நின்று இருக்கான். அம்மா திரும்பவுமே பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ திரும்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஷாக்கில் அப்படியே வந்து நின்று இருக்க அப்பா தான் பிடிச்சிட்டு வா நம்ம போய் சரக்கு அடிக்கலாம், இந்த சந்தோஷமான நாளை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து போகிறாங்க. ஹீரோ மனசுக்குள்ளவே என்னோட பாஸ்ட் லைஃப்பில் இந்த ஒரு அன்பு தான் கிடைக்காம வந்து இருந்துச்சுன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். அப்புறம் இதே அன்பு தான் என்ன இந்த லைஃப்பில் வீக்காக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நினச்சிட்டு அதுக்கு நான் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன், இவங்களை காப்பாற்றுறதுக்காக வச்சு நான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஆகியே தீரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இன்னொரு இடத்துல ஹீரோ மூச்சு வாங்கிட்டு ஒரு இடத்துல வந்து நின்று இருக்கான். ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் மூச்சு வாங்கிட்டு நின்று இருந்தவன் சடனா ஒரு டோரை ஓப்பன் பண்ணி அந்த பக்கம் போய் நின்னா ஹீரோவுக்கு சரியான ஷாக்கு. என்ன அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொண்ணு தான் வந்திருக்கு. இந்த பொண்ணுனா சாங். அந்த சாங் பொண்ணுமே எதுக்காக இந்த கல்யாணத்தை வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னன்ற மாதிரி ஹீரோ கிட்ட போய் கேட்டா எதுக்காக சொன்னா என்ன கேள்வி அது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்கறான். சரி ஓகே நீ சொல்லலாம் நான் இருந்துட்டு போறேன், நான் ஏன் இந்த கல்யாணத்தை வேணான்னு சொன்னேன் தெரியுமான்ற மாதிரி கேட்டுட்டு நீ அன்னைக்கு ஒரு நாள் சொன்னல இந்த அழகு அப்படின்றது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறமா இந்த அழகு போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னல, அதுக்காக மட்டும்தான் இப்ப நான் இந்த ஸ்வாட கையில எடுத்துட்டு இந்த ஸ்வாட்
ஸ்வாடை வச்சுட்டு நான் இந்த உலகத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்து சாதிக்கணும். நான் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சாதித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட அழகு இல்லை, என்னோட உயிரே போனாலும் அந்த பேர் அப்படின்றது இன்னும் அப்படியே நிலைச்சு நிற்கும்லன்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோ ஒரு மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் நீ சொல்கிறதும் ஒரு வகையில் உண்மைதான், உன்னோட அழகு போனாலும் உன்னோட பேர் அப்படின்றது அப்படியே தான் இருக்கும் ஆனால் அப்படின்ற மாதிரி சொன்னால் அந்த பொண்ணு சரியான ஷாக் வந்து ஆகுறாங்க. நீ இதுக்கே இப்படி ஷாக்கானா எப்படி, இன்னும் பெரிய ஷாக்கெல்லாம் இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொன்னால் அவங்க சரியான ஷாக் வந்து ஆகுறாங்க. என்னடா சொல்ல போகிறேன்ற மாதிரி ஹீரோவும் அவங்கள கிராஸ் பண்ணிட்டு போகும்போதே, இதுக்கு மேலே நான் உன்னோட லைஃப்பில் வந்து இல்லை, உன்னோட டிசிஷன் எதுவாக இருந்தாலும் அது உன்னோடது மட்டும்தான், இதுக்கு மேலே நீ மட்டும்தான் உன்னை வந்து பார்த்துக்க போகிற அப்படின்ற மாதிரி எல்லாம் பெரிய டைலாக்காக சொல்ல அவங்களுக்கா இவன் என்ன கம்ப்ளீட்டாக மாற்றி ஒரு புது ஆள் மாதிரி வந்து இருக்கானே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. ஹீரோவும் மனசுக்குள்ளவே அந்த ஜாங்கோவில் இருக்கக்கூடிய பெரிய 10 மார்ஷியல் மாஸ்டர்ஸை நான் தோக்கடிச்சதுக்கு அப்புறமா என்னை எல்லாருமே இப்போ ரொம்ப பெருமையோடு வந்து கொண்டாடினாங்க, ஆனால் அந்த பெருமை எல்லாம் ஒரு சூழ்ச்சியில் போய் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறான். இதோட இந்த இடத்துல வந்து சீனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பனிமலையை வந்து காட்டிட்டு அந்த பனிமலைக்கு நடுவில் தான் ஹீரோவுமே வந்து இருக்கான். பனிமலைக்கு சென்டரில் என்னடா பண்ணுறன்ற மாதிரி பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல வந்து ஸ்வாட் ட்ரைனிங் வந்து பண்ணுறான். ஸ்விங் பண்ணிட்டு ஹீரோவும் செம அழகா மூவ்மெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. முன்னாடி இல்யூஷன் மாதிரி அவனே வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து அட்டாக் பண்ணுறான். ஒன்று முடிஞ்சது. அதுக்கப்புறமா இன்னொரு பெரிய மாஸ்டர் ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து அட்டாக் பண்ணுறான். இவங்க எல்லாருமே ஹீரோ இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணவங்க தான். அதில் ஹீரோ எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணி டிஃபென்ஸ் பண்ணியிருப்பானோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து பண்ணுறான். ஹீரோவுமே ஒரு லேண்டை வந்து போட அந்த இடத்துல சரியான ஒரு பிளாஸ்ட் அப்படின்றது வந்து நடக்குது. ஹீரோவுமே கண்ணை மூட்டு இருந்தவன் சடனாக கண்ணை ஓப்பன் பண்ணால் அந்த சின்ன பிளாஸ்ட் அப்படின்றது ஒரு பெரிய பிளாஸ்டாக வந்து மாறுது. எந்த அளவுக்கு பெரிய பிளாஸ்ட் அப்படின்னா சைலண்டாக இருந்த அந்த பனிமலை அப்படின்றது ஒரு பெரிய பிளாஸ்ட்டுக்கு அப்புறமா ரொம்பவும் அமைதியாக வந்து மாறுது. ஹீரோ நின்று இருக்க இடத்துல பனியெல்லாம் போயிட்டு வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்குது. ஹீரோவுமே பெருமிச்சியெல்லாம் இழுத்து விட்டுட்டு இது ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இதோட இந்த எபிசோட் அப்படின்றது முடியுது. நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட்ல இருந்து பார்க்குறேன். டாடா பாய் பாய். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நாளைக்கு வீடியோ வருமானு கேட்டால் அது டவுட்டு தான். ஏன்னா நாளைக்கு தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான நாள் என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அதுக்காக தான் நானுமே வந்து வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அவனுக்கு ரிசல்ட்டை கொடுத்தானுங்கன்னா நான் நாளைக்கு வீடியோ வந்து போடுறேன், இல்லைன்னா நாளைக்கு டவுட்டு தான். சரி ஓகே, இன்றைக்கி அந்த ஒன்லைன் வந்து ரெடி பண்ணுறேன், நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். வீடியோ போடலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போடலாமா வேணாமா அப்படின்றத. சரி ஓகே, ரொம்ப பெஸ்ட்டாக அப்படின்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். டாடா பாய் பாய்.